ஹாய் गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக பேசிட்டு இருக்கேன் ஜிப்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரீல்ஸ் போனாலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எங்கே போனாலும் டிவியை போய் பாலிமர் நியூஸ் போட்டாலும் இப்போ ஜிப்லியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு மோடிஜி வந்துட்டு கோயில் கும்பிட்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது எப்படி அதை பற்றி பேசிட்டு தான் நம்ம கூட ஒரு ஆளை விட்டுருக்கோம். அதை பற்றி என்ன தெரியும். ஜிப்லி வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட் 2D அனிமேஷன் சொல்லி மாதிரி ஜாப்பனீஸ் அனிமேலாம் பார்த்துருக்கீங்களா? ஜாப்பனீஸ் அனிமே, ஜாப்பனீஸ் மூவிஸ் இது மாதிரி. ஜாப்பனீஸ்ல வந்துட்டு ஃபேமஸான ஒரு அனிமேட்டர் மிஸ்டர் மியாசகி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த அனிமேஷன்லாம் கிரியேட் பண்றாரு. அது அவங்க கையாலே பண்ணுறாங்க, கையாலே வரைவாங்க. அதான் அனிமேஷன். இப்போதான் அந்த கம்ப்யூட்டரு இந்த மாதிரி மியாசகிங்கிறதான் அந்த ஜிப்லி ஸ்டேஷன் படிச்சவரு. அது வந்து ஸ்டுடியோ ஜிப்லின்னு ஒரு ஆஃபீஸே வந்து இருக்கு. அது வந்து இந்த ஃபேமஸான இந்த அனிமே படம்லாம் பார்த்துருப்பேன். ரிங்ஸ் ஆஃப் ரைஸ் நிறைய படம்லாம் வந்துருக்குன்னா அந்த படத்தில் ஒரு சீன் 4 செகண்ட் சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு வரைகிறதுக்கு 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். ஒரு 4 சீனை வரதுக்கு ஒரு 4 செகண்ட் சீனை ஒரு வருஷம் ஆகும். ஏன்னா வந்து அதில் ஆர்ட் ஒரு சீனாக அவங்க வரைவாங்க. அதோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வரைகிறதுக்கான வேல்யூ, அதுக்கான சோல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மியாசிக்கு பண்ணுவார். மியாசிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவர் வந்து இந்த அனிமேஷனு இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறையா வீடியோ அனிமேஷன் மூவிஸ் இந்த மாதிரி பண்ண முடியும். வந்து மியாசிக்கு அவரோட ஆர்ட் தான் இந்த ஜிப்லிங்கிற ஒரு ஜிப்லி. இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு சொல்றதுன்னா 4 செகண்ட் வீடியோவே 1 வருஷம் பண்றாங்க. ஆனா இப்போ என்னன்னா எங்க திறந்தாலும் ஈஸியா அதை சாட் ஜிபிடி மூலியமா பண்றதுனா அவ்வளோ ஈஸியா சாதாரணமா போயிட்டு. அதுதான் இப்போ வந்து பிரச்சனையே. இப்போ வந்து அவர் 2D அனிமேஷன் கையால் வரைகிறத பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது டீப் பிளானிங் வச்சு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க இது மாதிரி மிஷினே வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு. வருத்தப்பட்டு வந்து மனுஷங்க எல்லாரும் சோம்பேறி இருக்காங்க, அது பிடிக்காம போயிடுச்சு, அது வந்து அந்த அதே பிடிக்கல அவருக்கு, அது கண்டாலும் எரிச்சல் ஆயிடுச்சு. அதை பற்றி டாக்குமெண்ட்ரியே இருக்கு. அதுதான் இப்போ ப்ராப்ளமே இல்லை. அந்த ஆர்ட்டுக்கான வேல்யூ வந்து இல்லாமல் போயிடுது. மிஷினே எல்லாம் பண்ணுதுன்னா இப்போ மனுஷனுக்கான வேல்யூ என்ன, வரையறதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. டாவின்சியோட ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கான வேல்யூ ஒன்று தான். அந்த ஃபோட்டோ வந்து நிறைய காப்பி இருக்கு, ஆனால் ஒரு ஃபோட்டோக்கான வேல்யூங்கிறது ஒன்று தான். இப்போ இதால வந்துட்டு பல பேர் பாதிக்கும். எப்படி சொல்றதுன்னா, இது வந்ததே எல்லாருக்கும் யூஸாக தான் இருக்கு. ஆனா வந்துட்டு இதால வந்துட்டு இப்போ போட்டோஸ் அப்புறம் வந்துட்டு 2D அனிமேஷன் கத்துக்கிறவங்க, டிஜிட்டல் ஆர்ட் பண்றவங்க, அவங்கலாம் வந்துட்டு அவங்க மெனக்கட்டு ஏதாவது டுட்டோரியல் பார்த்து 3 மாசம் தான் கத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நார்மல் ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ விட்டு ஜிப்லி ஆர்ட் ஸ்டைல் மேக் இன் ஜிப்லி போட்டோம்னா டக்குன்னு மாத்தினா அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப எல்லா வேலையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அதான் மெயின் ப்ராப்ளமே. இப்போ அதே வந்துட்டு போட்டோவே கன்வெர்ட் வீடியோன்னு போட்டோம்னா அதே வீடியோ வந்து இப்போ ஒரு நார்மல் போட்டோ எடுத்து நம்ம ஆட் பண்ணி ஜிப்லி மேக் இன் ஜிப்லி ஸ்டைல்னு போட்டோம்னா அது அப்படியே ஜிப்லி ஸ்டைலாக போட்டோ வரும். போட்டோ தான் கூட அது வீடியோ வரும். இதுக்கு வந்துட்டு காப்பீட் கிளைம் கொடுக்க முடியாது. இப்போ அவர் தானே உருவாக்குனாரு, அவர் ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, அது வந்து எப்படின்னா இது அனிமேஷன்லாம் நிறைய ஸ்டைல் இருக்கு. அதில் ஒரு ஸ்டைலில் அந்த ஜிப்லி ஸ்டைலிங் இருக்கு. அதை வந்து அவரு கிரியேட் பண்ண ஜிப்லி வரைஞ்ச ஸ்டைலை வந்து இவங்க யாரும் காப்பி அடிக்கல. அந்த ஸ்டைலை தான் வச்சுதான் இவங்க புதுசாக கிரியேட் பண்றாங்க தவிர அந்த ஸ்டைலுக்கு காப்பீட் கிடையாது. அவர் இப்போ அந்த ஸ்டைலில் ஒரு வரைஞ்சாரு வச்சிருக்காருன்னா அதை யாராச்சும் காப்பி பண்ணாங்கன்னா வந்து காப்பீட் சொல்லுவோம். மற்றபடி அந்த ஸ்டைலே வந்து யாராலையும் வந்து காப்பி பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான வேல்யூ கம்மியாகும். ஆர்டிஸ்ட்கான வேல்யூலாம் கம்மியாகும். அவங்க வரைகிறது அவங்களுக்கான இதுவே சோழி இல்லாமல் போயிடும். அதெல்லாம் சொல்றாரு. இப்போதான் அந்த ஜிப்லி ஆர்ட் பண்றதுக்கு ஏதோ மந்த்லி ஏதோ காசு தர போறோம். இல்லை, பெய்ட்லாம் கிடையாது. பெய்டு இருந்தது, இப்போ பெய்டு எடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 3 தான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 3 தான் பண்ண முடியும். எப்படி இது மேக் பண்றது, அதாவது ஜிப்லி ஆர்ட்டை எப்படி மேக் பண்றது? அது எப்படி வந்ததுன்னா சாட் ஜிபிடியோட ஓனர் சால்ட்மேன் தான் இந்த இதை உருவாக்குனவர். அவர் உருவாக்கி ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றி ஜிப்லி ஆர்ட் உருவாக்கி அவர் டிபி ஆர்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் போஸ்ட் டிபி ஆர்ட் இருந்தார். அவர் வச்சிருக்கவும் அது அப்படியே வந்து அவங்க கீழே கமெண்ட் ஹிட் பண்ணோடனே எல்லாரும் மாற்றிக்கலாங்க. சாட் ஜிப்டி 4.0 போயிட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு கிரியேட் இமேஜஸ் ஜிப்லி ஆர்ட் ஸ்டுடியோ ஜிப்டி போட்டாலே வந்து இமேஜ் மாற்றிடும். அடுத்து கிரியேட் அப்படியே வீடியோவா கொடுத்தா அது வீடியோ மாற்றிடும். என்ன ப்ராப்ளம் சாட் ஜிபிடியால இந்த ஜிப்லி ஆர்ட்டால என்ன ப்ராப்ளம் வராது? சாட் ஜிபிடியால எந்த ப்ராப்ளம் வராது. சாட் ஜிபிடியால இந்த ஆர்டிஸ்டான முக்கியம்லாம் போட வாய்ப்பு இருக்கு. இப்போ எஸ்பிபி சார் இல்லைனாலும் அவர் வாய்ஸை வச்சு கிரியேட் ஆகும். அதே மாதிரி படம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். இது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து மனுஷங்களாம் எழுதுற விட்டுட்டு அதுக்கான டீல் இல்லாமல் இப்போ ஒரு யூஏ இதுவே சாட் ஜிபிடியா எழுதிட்டுனா வேலை போயிடும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் போகிறதுக்கான வாய்ப்பு சாட் ஜிபிடியா. அதனால இதுக்கு எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த ஆர்டிஸ்ட்டு ஆர்ட் சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டதான் அது கிரியேட் பண்ணாமல் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன சாட் ஜிபி தான் ஃபியூச்சர். அது கூட வந்து நம்ம பழகி தான் போய் தான் ஆகணும். அது கூட வேலை பார்த்தா அவன் இல்லைன்னா. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜிப்லியை பற்றியும் அந்த ஆர்ட் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, இது எவ்வளோ யூஸ் ஆகுங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.